நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க வந்து லேர்ன் பண்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது? இந்த காலத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா எல்கேஜிலேயே நம்ம கரிக்குலம் ஸ்டார்ட் பண்ணிடணும் குழந்தைக்கு. 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எப்படி நீங்க வந்து டைம் பேலன்ஸ் பண்ணி சொல்லி தரீங்க? ஃபர்ஸ்ட் அந்த சென்டர் எப்படி டே பை டே கிளாஸ் இருக்குமா இல்லாட்டி வீக்கெண்ட்ஸ் அப்படி எடுத்துக்கிறீங்களா? ஏன்னா நான் வந்து எப்பவுமே ஒரு கிட்ட வந்து அனலைஸ் பண்ணாம எடுக்கவே மாட்டேன். பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, பட் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியறத நீங்க பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா ரொம்ப கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். முன்னாடி இங்கிலீஷ்ல பேசினாவே அழுவாங்க. ஓகே, என்கிட்ட பேசாதீங்க, இங்கிலீஷ்ல பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அவங்களே வந்து அழகா பேச ஆரம்பிச்சாங்க. சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றாங்க. ஃபீட்பேக்கா இருக்கு. ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஷோல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நாம நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் வந்து இன்டர்வியூ பண்ணிருக்கோம், நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். ஆனா உங்களுக்கு தேவையான, அதாவது உங்களோட குழந்தைங்களுக்கு தேவையான எஜுகேஷன் பத்தி பேசுறதுக்காக இங்கே நம்ம கூட மிஸ் மாதவி போனிக்ஸ் ரிசர்ச் எக்ஸ்பர்ட் நம்ம கூட இருக்காங்க. உங்க குழந்தைங்க எப்படி ஈஸியா ரீட் பண்ணணும், அதாவது குழந்தைங்களுக்கு ரீடிங் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதை எப்படி பண்ணணுங்கிறது தான் அவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட பேச போறாங்க. வாங்க பேசலாம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஃபோனிக்ஸ்ல நீங்க ரொம்ப பெஸ்ட், ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ள நீங்க எப்படி போனீங்க, இது எப்படி நீங்க லேர்ன் பண்ணீங்க? இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல நீங்க வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. பட் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேர் மாதவி. என்னோட இன்ஸ்டிடியூஷன் நேம் வந்து மது ஃபோனிக்ஸ் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங். ஓகே. ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து ரீடிங்கும் ரைட்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா. ஸோ அதனால தான் இந்த இதை நான் எடுத்திருக்கேன். பட் ஃபோனிக்ஸுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. இன்னமுமே அப்படின்னா என்ன சொல்லி தருவீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்க வேண்டியதாக தான் இருக்கு இப்போ இன்னமுமே. நிறைய பேருக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸே இல்லை. ஃபோனிக்ஸ்னா என்ன அப்படின்னு. எவ்வளவு இயர்ஸ் முன்னாடி மேம் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி. 12 இயர்ஸ். ஓகே. அப்போ வந்து நான் கூப்பிட்டு ஓகே இதுதான் ஃபோனிக்ஸ், இதுதான் ரீடிங் மெத்தட். நான் ஃபோனிக்ஸ் எல்லாம் யாருக்கும் புரியாது. ஓகே, நான் உங்களுக்கு குழந்தை படிக்கலன்னா ஓகே நான் டீச் பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். அதோட நேமே சொல்லாமே நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறதுக்கு அப்புறமே அவங்க வந்து ஓகே இது ஈஸியா இருக்கு, எனக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு படிக்க வைக்கிறதோ வீட்டுல படிக்க வைக்கிறதுமே ரொம்ப ஈஸியா இருக்கு ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்துல எல்லாம் அப்படி இருந்தது. இப்பப்போ கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கு. ஆனா ஸ்டில் நான் எனக்கு கேட்டுட்டு தான் இருக்கேன், ஃபோனிக்ஸ்னா என்ன மேம், என்னெல்லாம் கவர் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. இது ஒண்ணுமே இல்லைங்க. ஃபோனிக்ஸ்னா வந்து ரீடிங் தாங்க. இந்த ஃபோனிக்ஸ்ங்கிறது இட்ஸ் a method. It's a only method. It's not a one of the method. It's a only method. ரீட் பண்றதுக்கு, நம்ம இங்கிலீஷை ரீட் பண்றதுக்கு இதுதான் பேஸ். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வவல் பேஸ்ட் லாங்குவேஜ். ஸோ ஒரு வேர்ட்லயும் கண்டிப்பா ஒரு வவல்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ அந்த வவல்ஸை நம்ம எப்படி படிக்கணும், அதோட சவுண்ட்ஸ்ல படிக்கணுமா இல்ல அதோட நேம்ஸ்ல படிக்கணுமா, இவ்வளவுதான் இங்கிலீஷ். ஓகே. வவல்ஸ் அப்படினா அந்த 5 லெட்டர் தான. ஓகே சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுதான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும். இதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதுலயும் இல்லாம நானும் தனியா ரூல்ஸ் இதை எப்படி டீச் பண்ணலாங்கிறதுக்காக நான் வந்து ரிசர்ச் பண்ணி ஃபைன் பண்ணியிருக்கேன். அது எப்படிலாம் சொன்னா ஈஸியா வந்து அவங்களுக்கு புரியும் அப்படின்றது. ஸோ அதுதான் நான் இப்போ இவ்வளோ நாளா நான் பண்ணிட்டு இருக்கேன் சக்சஸ்ஃபுல்லா. அதுவும் இல்லாம ஒரு கிட்டும் ஒரு மாதிரி இல்லையா. ஸோ மது ஃபோனிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்லி பிலீவ் ஒரு கிட்டும் the kids learns differently. ஆமா. ஸோ அப்படிங்கும்போது நாங்க வந்து என்ன பண்றோம்னா நோ குரூப் கிளாஸஸ். ஸோ குரூப் கிளாஸஸ் எடுக்க கூடாது அப்படின்ட்டு இண்டிவிஜுவலா தான். டியூஷன் மாதிரி நீங்க எடுக்கிறீங்களா? இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்ஸ் கொடுப்போம். கம்ப்ளீட்டா அவங்க லெவல்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நாங்க அந்த இதை ரீடிங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன் நான். ஓகே. சோ அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரீடிங் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எங்களுக்காக இப்ப இந்த வேர்டு இருக்கு அப்படின்னா அதை எப்படி வந்து நீங்க ஃபோனிக்ஸ்ல அதை ரீட் பண்றதுக்கு நீங்க வந்து டீச் பண்ணுவீங்க?
ஒரு ஆல்பபெட்டுக்கும் ஒரு சவுண்ட்ஸ் இருக்கு மேம். ஓகே. ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லா ஆல்பபெட்டோட சவுண்ட்ஸையும் நம்ம வந்து சொல்லி ஆமா கொடுக்கணும். சொல்லுமா. சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றது பிளண்டிங்னு சொல்லுவோம். ஸோ டீகோட் பண்ணி பிளெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அதை எப்படி நம்ம பிளெண்ட் பண்ண முடியும்னா, இப்போ நார்மலா நம்ம வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குன்னா STRONGன்னு தான் நம்ம ரீட் பண்ணிருக்கோம் இல்லையா? அதை நம்மளால பிளெண்ட் பண்ண முடியாது. நம்ம டீச்சர் நமக்கு சொல்லியிருப்பாங்க, அதனால அது ஸ்ட்ராங் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர அதை கண்டிப்பா பிளெண்ட் பண்ண முடியாது. இப்ப அதுவே நான் வந்து அதோட சவுண்ட்ஸ் சொல்லி கொடுக்கும் போது அவங்க ஈஸியா யாருமே அந்த ஒரு நியூ வேர்ட் பார்த்தாலுமே அது அவங்களுக்கு நான் டீச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த சவுண்ட்ஸை வச்சு அவங்களால வந்து அதை கம்ப்ளீட்டா அதை யூஸ் பண்ணி படிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி தனித்தனியா நம்ம சவுண்ட்ஸ் வச்சு படிச்சோம்னா அவங்களால சேர்க்க முடியாது. இது வந்து எல்லா குழந்தையாலையுமே பண்ண முடியாது. ஒரு சில ஐக்யூ நிறைய இருக்க குழந்தைங்க வந்து பண்ணுவாங்க. பட் இதை பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ இங்கன்னு சொல்லிட்டு அங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன சொன்னோன்ற சவுண்ட் மறந்துருவாங்க. அதுக்குதான் இந்த டீகோடிங். ஸோ எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படி நமக்கு முன்னாடி சிலபல் பிரிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த சிலபல்ல பிரிச்சு படிங்க அப்படின்னு. இப்போ அப்படி கிடையாது. அவங்களே எப்படி சிலபல் பிரிக்கணும்னு தெரியும் இதை படிச்சா. ரீடிங் நம்ம கத்துக்கிட்டோம், ஸ்பெல்லிங்ஸ் கத்துக்கிட்டோம், இது அந்த போனிக்ஸ் மூலியமா அதை கத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களாவே அந்த சிலபல்ல பிரிச்சு படிக்க முடியும். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். எதுக்காக இந்த சிலபல் பிரிச்சு படிக்கணும் அப்படின்னா ஸ்பெல்லிங்ஸ். ஓகே. இப்ப நம்ம உட்கார்ந்து அதை 10 தடவை மனப்பாடம் பண்ணியோ இல்ல எழுதியோ நம்ம அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஒன்ஸ் நம்ம அதை ரீட் பண்ணும்போது எப்படி தமிழ் நம்ம ரீட் பண்ணி அப்படியே எழுத முடியுதோ அதே மாதிரி இங்கிலீஷ த்ரூ போனிக்ஸ்ல படிக்கும் போது அப்படியே எழுதவும் முடியும். ஓகே. இதை ஏன் எழுத முடியும்? எதனால வந்து உங்களுக்கு எல்லா வேர்ட்ஸையுமே எழுதணும்? ஏன் நம்ம ஸ்பெல்லிங்ஸ் மெதுவா நம்ம படிச்ச மாதிரியே படிச்சுட்டு போயிடலாமே, மனப்பாடம் பண்ணியே மில்லியன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை படிச்சுட்டு போலாமே அப்படின்னா இங்க வந்து அதுக்கான டைம் இல்லை. ஓகே. சோ நம்ம கரிக்குலம் வேற, இப்போ இங்க இருக்கிற கரிக்குலம் வேற. ஆமா. சோ அப்போ நம்ம ஒரு கிட் வந்து கிரேட் 1ல இருந்தே அவங்களோட கரிக்குலம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க வந்து they have to complete the reading. ஓகே. சோ அதுக்காக இந்த மெத்தட்ல நம்ம படிக்கலாம். இப்போ நீங்க சொல்றத பார்த்தா கொஞ்சம் ஸ்டார்டிங்ல டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் குழந்தைங்களால இத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு டியூரேஷன் எடுக்கும்? நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை எல்கேஜி ஜாயின் பண்றாங்கன்னா, முன்னாடி எல்லாம் எல்கேஜி படிக்கணும்னா எல்கேஜி தானே படிக்குது குழந்தை, யூகேஜி தானே படிக்குது, அப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி கொஞ்சம் பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நார்மலா சின்ன குழந்தை இதுக்கு போய் என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் இந்த காலத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா எல்கேஜிலேயே நம்ம கரிக்குலம் ஸ்டார்ட் பண்ணிடணும் குழந்தைக்கு. அப்போ அந்த லெட்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சவுண்ட்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப நிறைய ஸ்கூல்ஸ்ல. அந்த எல்கேஜில சவுண்ட்ஸே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. திரும்பி அந்த யூகேஜி வரும்போது அந்த பிளெண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, சேர்த்து படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி அதோட அங்க ஸ்டாப் ஆயிடுது. அதுதான் இங்க உள்ள டிராபேக்கே நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் கிரேட் 1ல இருந்து கம்ப்ளீட் சிலபஸ் வந்துடுது. காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து அவங்க வந்து ஆன்சர் பண்ணணும், ஒரு காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஆன்சர் பண்ணணும், அந்த மாதிரி வந்துருது. கிராமர்ஸ் வந்துருது, எல்லாமே வந்துருது. சோ ஒரு எல்கேஜி யூகேஜி குழந்தை முடிச்சிட்டு போய் கிரேட் 1 போகும்போது கம்ப்ளீட் உங்களுக்கு கரிக்குலம்ஸ், ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கரிக்குலம் வரும்போது அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஓகே. சோ ஏன் ஹேண்டில் பண்ண முடியலன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, ரீட் பண்ண முடியாது. ஓகே. சோ அது அப்போ வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா எல்கேஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணினாதான் எல்கேஜி தானே அப்படின்னு இருக்க வேண்டாம். அது வந்து பிரஷர் கொடுக்கற மாதிரி இருக்காதா? அதுதான் சொல்றேன், அதுக்குதான் இது ஈஸி வே மெத்தட். இந்த மெத்தட்ல கரெக்டான ஃபார்மேட்ல ரொம்ப ஈஸியா ரொம்ப டெக்னிக்கலா போகாம குழந்தைங்களுக்கு அதுக்கான ஸ்டோரிஸ் சொல்லி ஒரு இதுக்கும் ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா குழந்தைக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் KNOW இந்த வேர்டு அவங்க ஒரு குழந்தைக்கு நான் டீச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, கே வந்து சைலண்ட். இப்ப நமக்கு எல்லாம் நம்ம படிச்ச போதெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க, இந்த வேர்ட்ல கே சைலண்ட், அவ்வளவுதான் சொல்லுவாங்க. பட் அந்த ரூல் இல்லதான், கே சைலண்ட் தான். பட் அது வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, திருப்பி படிக்கதான் ஞாபகம் இருக்கும். ஆனா இதே மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலும் ஞாபகம் இருக்கணும், எழுதியே ஆகணும் அவங்க. ஆமா, அப்பதான் மார்க்ஸ் இருக்கு.
ஸோ அப்போ அது எழுதி ஆகணும்னா அப்போ அது அவங்க மைண்டுக்கு போகணும். அப்போ அது ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ கே வந்து எந்த லெட்டர்ஸ் கூட ஜாயின் சேர்ந்து போகும்போதும் அவங்க வந்து ஜாலியா போவாங்க, பேசிட்டே போவாங்க. ஆனா என் கூட வரும்போது மட்டும் பேச மாட்டாங்க. என் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். அதனால கே வந்து பேச மாட்டாங்க. ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஸ்டோரிஸ் சும்மா கிரியேட் பண்ணா ஸ்ட்ராங்கா மைண்டுக்கு போகும் அவங்களுக்கு. அப்ப கே கூட என்ன பார்த்தாலுமே அவங்க படிக்க மாட்டாங்க. கே சைலண்ட் அப்படின்ற மாதிரி வந்துரும். ஓகே. சோ நீங்க இத ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க வந்து லேர்ன் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது? எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலா நான் இத லேர்ன் பண்ணும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. நம்ம படிக்கும் போதெல்லாம் இது மாதிரி இல்ல. ஆமா. இப்படிதான் இதனாலதான் இத அப்படி படிக்கிறோமா அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அது படிக்கும்போது. ஓகே, இது நம்ம ஏன் மத்த எல்லாருக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க கூடாது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அப்படின்றதுதான் இருந்தது. இப்பவுமே நிறைய பேருக்கு தெரியாது. நமக்கே வந்து இப்போ சிஏ சம்டைம்ஸ் வந்து சர்க்கிள்னு படிக்கிறோம், சம்டைம்ஸ் கேட்டில்னு படிக்கிறோம், சிட்டின்னு படிக்கிறோம். சோ ஏன் எந்த இடத்துல ஏன் அப்படி படிக்கிறோம்ன்றது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. கரெக்டா? அது என்னோட இந்த மாதிரி போனிக்ஸ் படிச்சு மூலமா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. இப்போ போனிக்ஸ் ரீடிங்ல வந்துட்டு ஸ்பீக்கிங் ஸ்கில் டெவலப் ஆகுமா? இங்கிலீஷ் கண்டிப்பா ஆகும். அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா போனிக்ஸ்ங்கிறது பேஸ், இங்கிலீஷோட பேஸ். சோ இந்த போனிக்ஸ்ல நம்ம சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியோ பிளெண்ட்ஸ் யூஸ் பண்ணியோ படிக்கும்போது உங்களுக்கு வந்து இதோட இன்டர் ரிலேட்டட் தான் வந்து கிராமர். நெக்ஸ்ட் என்னது கிராமர் பார்ட் தான். போனிக்ஸ் வந்து ரீட் பண்ணணும். ரீட் பண்ணாதான் கிராமர் பார்ட் உங்களுக்கு புரியும். ஸோ கிராமர் எங்க நம்ம ப்ரிப்போசிஷன் ஆகட்டும், ஆர்டிக்கல் ஆகட்டும், எதுனாலுமே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு ரீட் பண்ணாதான் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ இதுக்கோட இன்டர் ரிலேட்டட் இது. ஸோ இப்போ ப்ளூரல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல உள்ள ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் நம்ம ஸ்பெல்லிங்ஸ் படிக்கணும். இப்போ எஸ் போடணும், எங்க இஎஸ் போடணும், எங்க ஐஇஎஸ் போடணும், இதெல்லாம் ஸ்பெல்லிங்ஸ்ல வருது. ஆமா, அத வந்து சிங்குலர் ப்ளூரல் அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க ஸ்கூல்ல. அப்படிதானே சொல்லி கொடுக்குறாங்க. சிங்குலர் ப்ளூரல் எல்லாத்துக்குமே எஸ் போட மாட்டோமே நம்ம. ஆமா, சில இடத்துல ஐஇஎஸ் போடுவோம், சில இடத்துல விஇஎஸ் போடுவோம். சோ இது ஸ்பெல்லிங்ஸ்க்கும் வந்துருது இல்லையா? இப்போ ஆர்டிக்கல் எடுத்துட்டீங்கன்னா சவுண்ட்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு வந்து வவல்ஸோட சவுண்ட்ஸ் இருந்தாதான் நம்ம அந்த மாதிரி எல்லாம் போடுவோம். அப்போ உங்களுக்கு சவுண்ட்ஸ் ரொம்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிராமர் பார்ட்ல. சோ அப்போ கிராமர் பார்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு ரைட்டிங், ஸ்பீக்கிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சோ இப்போ என்னோட ஃபீட்பேக்கும் சொல்றாங்க. இதை ரீட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு கான்பிடென்ட் வந்திருக்கு. என் குழந்தைக்கு நல்ல கான்பிடென்ட் இருக்கு. அதனால ஈஸியா அந்த லாங்குவேஜ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முன்னாடி இங்கிலீஷ்ல பேசினாவே அழுவாங்க. என்னட்ட பேசாதீங்க, இங்கிலீஷ்ல பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அவங்களே வந்து அழகா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றாங்க. ஃபீட்பேக்கா இருக்கு எனக்கு. உங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எப்படி நீங்க வந்து டைம் பேலன்ஸ் பண்ணி சொல்லி தரீங்க? ஃபர்ஸ்ட் அந்த சென்டர் எப்படி டே பை டே கிளாஸ் இருக்குமா இல்லாட்டி வீக்கெண்ட்ஸ் அப்படி எடுத்துக்கிறீங்களா? ஏன்னா நான் வந்து எப்பவுமே ஒரு கிட்ட வந்து அனலைஸ் பண்ணாம எடுக்கவே மாட்டேன். சோ அந்த கிட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றத பார்த்துட்டு அப்படிதான் போவேன். அவங்களுக்கு வந்து வீக்லி 3 வரலாம். சில குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிப்பாங்க. பட் அது சில பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க, செகண்ட் படிக்கிறாங்க, ஆனா ஒரு சின்ன வேர்டு கூட அவங்களால ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிட்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி கிளாஸஸ் வச்சிருவேன். ஏன்னா அவங்களை ரீச் பண்ணணும். சோ அவங்களோட ரீட் பண்ண தெரியலன்னா அவங்க கரிக்குலம், அவங்க சப்ஜெக்ட்ஸ் எப்படி படிக்க முடியும்? அதனால அதை ரீச் பண்றதுக்காக நீங்களே தான் டைரக்டா எல்லாருக்கும் சொல்லி தருவீங்க? எனக்கு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ட்ரெயின் பண்ணது. பட் என்னோட இதுலதான் எல்லாமே பண்ணுவோம். எல்லாமே எனக்கு தெரியணும், எல்லா கிட்ஸோட இதுவுமே எனக்கு தெரியும். ஓகே. சோ இப்போ உங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, பட் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது டிஃபரெண்ட் தெரியறது நீங்க பாத்திருக்கீங்களா? வரும்போது அவங்க இருந்தது, இப்போ உங்களோட அந்த கோச்சிங்ல அவங்க எப்படி டெவலப் ஆயிருக்காங்கன்றத பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா ரொம்ப கான்பிடென்ட் அதிகமாகும். ஒரு நம்ம நமக்கே எப்படின்னா ஒரு விஷயம் தெரியாதப்ப நம்ம எதுவுமே பேச மாட்டோம், அதை பத்தி எதுவுமே பேச மாட்டோம், தெரிஞ்சுக்க மாட்டோம். குழந்தைகளும் அதே மாதிரிதான். ஒரு விஷயம் தெரியலன்னா அவங்க வாயும் திறக்க மாட்டாங்க, அதை பேச போக மாட்டாங்க. அதை எடுத்துட்டீங்கன்னா சில குழந்தைங்களா இருப்பாங்க, எனக்கு மேக்ஸ் போடுறேனே, இங்கிலீஷ் வேண்டாம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களா என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, தானா புக் எடுத்துட்டு வராங்க மேம். அந்த மாதிரி எல்லாம் எனக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் வரும். இதை படிக்கும் போது ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும். என்னால படிக்க முடியும், எனக்கு புரியுது அப்படின்ற கான்பிடென்ட் கிடைக்கும். அப்பதான் ஸ்கூல்ஸ்லயும் லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே. இத பத்தின அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்க என்னென்னலாம் சஜஷன்ல சொல்லுவீங்க?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேரண்ட்டுக்கு வந்து குழந்தைய முதல்ல அப்சர்வ் பண்ணணுங்க. இப்ப என்னன்னா எக்ஸாம்ஸ்க்கு படிக்க வைக்கிறேன்ற இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹரியில அப்படியே எழுதி கொடுத்து எழுத வைப்பாங்க, படிக்க வைப்பாங்க. ஒரு ஒரு பேரண்ட் எனக்கு இருக்காங்க. என்னன்னா அவங்க வந்து எல்லாமே படிச்சிருவாங்க, எழுதிடுவாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா எக்ஸாம்ஸ்ல மட்டும் மார்க்கே வர மாட்டேங்குது மேம், ஏன்னே தெரியல அப்படின்னுவாங்க. அவ்வளோ நாள் வரைக்கும் அந்த குழந்தை வரை ரீட் பண்ணலன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. ரீட் பண்ணாதனாலதான் அவங்க எழுதலன்னு தெரியல. அவங்க ஏதோ ஃபியர்ல எழுதாம விட்டாங்க, இல்ல டிஸ்ட்ராக்ஷன்ல எழுதாம விட்டுட்டாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு அது படிக்க தெரியலன்னே தெரியல இங்க. அப்ப அதுக்கு கான்சென்ட்ரேஷன் இங்க பேரண்ட் யாருமே பண்றது இல்ல. நம்ம எல்லாருக்குமே ரீடிங் பிராக்டிஸ் தான் கொடுத்திருக்காங்களே தவிர ஹவு டு ரீடுங்கிறத டீச் பண்ணல. சோ ஹவு டு ரீடுங்கிறத நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நீங்க வந்து அந்த சவுண்ட்ஸ் வச்சு டீச் பண்றீங்க எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கறது. பட் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது ரொம்ப காமனா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி படிச்சோமோ அப்படிதான் இருக்கும் மேபி இப்ப வரைக்கும். பட் அதுக்கும் இதுக்கும் நிறைய மேபி அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். ஐயோ நம்ம டியூஷன்ல இப்படி சொல்லி தந்தாங்களே, மிஸ் இப்படி சொல்றாங்களே, எது கரெக்ட் எது தப்பு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல. சோ அதை வந்து நீங்க எப்படி அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண சொல்லி தருவீங்க? ஆக்சுவலா வந்து இப்ப அந்த பிரச்சனை வராதுங்க. ஏன்னா இப்போ உள்ள நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாருமே இந்த சிபிஎஸ்இ இதுக்கு ஸ்கூல்ஸ் தான் நம்ம இது பண்றோம். மோஸ்ட்லி இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நம்ம ரீடிங் பண்றதுக்கு டைம் எல்லாம் கிடையாது, ரீடிங் சொல்லி தரத்துக்கு. ஓகே, நீங்க வந்து ஒரு வேர்டா இதை எழுதிட்டு வாங்க, ஒரு 10 டைம்ஸ் படிங்க, இல்ல எழுந்து நின்று ரீட் பண்ணுங்க யாரும் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. அதனால அந்த ப்ராப்ளமே எனக்கு கிடையாது. ஏன்னா ஸ்கூல்ல வந்து ரீடிங் பிராக்டிஸ் வேணா கொடுப்பாங்களே தவிர எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லாததுனால இத கன்ஃபியூஷன் ஆகாது உங்களுக்கு எங்கேயும் அங்கேயும். ஏன்னா நமக்கு இதுதான் படிச்சுட்டு வர சொல்லுவாங்க, கண்டென்ட் நீங்க படிச்சுட்டு வாங்க, நாளைக்கு டெஸ்ட் அப்படிதான் இருக்குமே தவிர யாரும் அங்க இருந்து ரீடிங்க சொல்லி கொடுக்கறது இல்ல. சோ ஸ்கூல்ல எல்லாம் பண்ணாத ஒரு விஷயம் நம்ம பண்றதுனாலதான் அங்க கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. ஓகே, இதுல வந்துட்டு பிரெயின் டெவலப்மெண்ட் ஏதாவது இருக்கா? பிரெயின் டெவலப்மெண்ட்ல மெமரி இருக்கணும். ஆக்சுவலா பிரெயின் டெவலப்மெண்ட் நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்னு என்னன்னா நமக்கு திங்கிங் ஸ்கில்ஸ் ஜாஸ்தி ஆகும் இதை பண்ணும்போது. ஆமா, ஏன்னா நம்ம வந்து ஒரு வேர்ட்ஸையுமே நம்ம வந்து அந்த அந்த சவுண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் நம்மளால படிக்க முடியும். ஸோ அந்த மெமரி அண்ட் ஆல்சோ அதை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, புரிஞ்சு நம்ம அதை பாக்குறோம், அதை மேட்ச் பண்றதோ அது பண்றதோ அது எல்லாமே இந்த ஒர்க் ஷீட்ஸ் பண்றோம் இல்லையா. அப்போ ஒரு திங்கிங் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு அதிகமாகும். ஓகே, கம்ப்ளீட்டா இதுல பிரெயின் டெவலப்மெண்ட் இதுல அப்படி இல்ல. ஓகே, சோ அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எல்லா குழந்தைங்களாலும் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. சோ எந்த மாதிரி இருந்தா அவங்களால ஓரளவுக்கு பிக்கப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு குழந்தைங்களை பார்த்த உடனே அனலைஸ் பண்ணி தான் டீச் பண்ணுவீங்க இல்லையா? சோ இப்ப ரொம்பவே லோட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க வந்து எப்படி டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எல்லாம் வந்து என்கிட்ட இருக்கிற பசங்க எல்லாருமே அந்த மாதிரியான கிட்ஸா தான் இருப்பாங்க. அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும்ல அப்படி இருந்து எடுத்து பண்றதுக்கு. அவங்க வந்து என்னன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் சொன்னாதான் புரிஞ்சுப்பாங்க, இல்ல ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனா இருப்பாங்க, புக் கூட பார்க்கவே மாட்டாங்க, பார்த்து படிக்க மாட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே ஐக்யூ ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆக்சுவலி. ஆனா என்னன்னா இந்த அகாடமிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாங்க, பிகாஸ் அவங்களுக்கு இது தெரியல. இன்னும் சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா அதை பார்த்து படிக்க மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க, எங்கேயோ பார்த்துட்டு டிஸ்ட்ராக்ஷன்ல சொல்லுவாங்களே தவிர ஓரலா சொல்லுவாங்க தவிர படிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கிட்ஸ் தான் என்கிட்ட இருக்காங்களே. எல்லாருக்குமே என்னால ரீடிங் கொடுக்க முடியும், பட் அந்த டியூரேஷன் தான் டிஃபர் ஆகும். அதை தான் நான் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவேன். இப்ப இந்த குழந்தை இத்தனை நாள்ல படிக்க முடியும், இவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான், பட் கண்டிப்பா படிக்க முடியும். பிகாஸ் என்னோட ஃபார்மேட் அந்த மாதிரி. என்னோட ஃபார்மேட்னால எல்லாரையுமே நல்லா படிக்க, இன்னைக்கு ஸ்டில் என்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே நான் ஃபீட் பண்ண வச்சு அனுப்பிச்சிருக்கேன். இப்போ ஒரு சில ஸ்கூல்ஸோ இல்ல ஒரு சில இன்ஸ்டிடியூஷனோ எல்லாரையும் படிக்க வைக்க முடியுமான்னு தெரியும், பட் நான் சொல்லுவேன் எல்லாரையும் படிக்க வைக்க முடியும், இதை ரீட் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாருக்குமே நீடட். இப்போ ஒரு கரிக்குலம்ல நம்ம படிக்கிறோம், சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம், இது வரல அது வரல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த சப்ஜெக்ட் வரல, மேக்ஸ் வரல, இங்கிலீஷ் வரல, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் ரீடிங் வரலன்னு இருக்கவே கூடாது. ஆமா, கண்டிப்பா இருக்கக்கூடாது. எப்படி ஸ்கூலுக்கு போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்து எல்லா இதையும் பண்றாங்களோ, அதே மாதிரி ரீடிங் இம்பார்ட்டன்ட்ன்றதுதான் நான் சொல்றேன். அந்த ரீடிங்கை நம்ம வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துட்டோம்னா இங்க வந்து இந்த இப்போ நம்மளோட கவர்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, அந்த கரிக்குலம் வந்து அவ்வளோ நீட் எழுதுறதுக்கு இது பண்றதுக்குலாம் நமக்கு மத்த இந்த சிபிஎஸ்இ கிட்ஸ் தான் படிக்க முடியும், அவங்களாலதான் காம்படிட்டிவ் பண்ண முடியுது, இவங்களால பண்ண முடியலன்ற மாதிரி இருக்காங்கல்ல. இப்ப அந்த கரிக்குலம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி அந்த கிரேட் 1ல இருந்தே அவங்க புக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இப்போ. ஆனா அதுலயுமே ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க.
ஓ ஓகே. அந்த கரிக்குலமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதை எப்படி படிக்கணுங்கிறத வந்து ஸ்டில் இப்ப பண்றாங்க. ஃபோனிக்ஸ் இப்ப கவர்மெண்ட்ஸ்ல பண்றாங்க. ம். பட் இன்னும் நல்லா கரெக்ட்டா எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான் என்னோட இது. ஏன்னா பிகாஸ் எல்லா குழந்தைக்கும் பொதுவா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க குழந்தைகளுக்கு இங்கிலீஷ பார்த்தாவே ஒரு ஃபியர் இருக்கும். ஆமா. ஐயோ இங்கிலீஷா வேண்டாம் அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கும். ம். பேசணுமா அப்படின்ற ஃபியர் இருக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஓகே. என்னோட விஷன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நான் சொல்லுவேன். என்னோட விஷன் வந்து அந்த குழந்தைங்களுக்கு போய் கம்ப்ளீட்டா இது சேரணும் அப்படிங்கிறது. ஓகே.